அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறது. அடுத்த மாதம் மார்ச் 2025 இந்த ஆண்டு அடுத்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி வானத்தில் சனி பெயர்ச்சி. சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்கிறது. அதுதான் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகிறது. அது எந்த ராசிக்குள் பயிற்சி ஆக போகிறது? அது முதலில் இந்த மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுவதுமாக விளக்குகிறேன். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரும் ஒரு கிரகம், மெதுவாக நகரும் கிரகம். ஏனென்றால் சூரியனை விட்டு அது வெகு தொலைவில் உள்ளது. கடைசி கிரகமாக சூரிய ஒளி சிறிதளவு லைட்டாக படுகக்கூடிய கடைசி கிரகமாக சனி உள்ளது. அதற்கு மேல் உள்ள கிரகங்களுக்கு சூரிய ஒளி படுவதில்லை. எனவே கடைசி கிரகம் இந்த சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கடைசி கிரகமாக கடைசியாக உள்ள சூரிய ஒளியை சிறிதளவு படக்கூடிய ஆழ்ந்த கருநீலம் நிறம் கொண்ட அந்த சனி கிரகம் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் லாங்கா இருந்து சுத்தக்கூடிய சூரியனை தூரத்திலிருந்து சுத்துவதால் அது ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு அது 2.5 வருட காலம் எடுத்துக்கொள்கிறது. அது ஒரு ராசியை ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு அது 27 வருடம் எடுத்துக்கொள்கிறது. ஒரு ராசியை விட்டு கடப்பதற்கு மட்டும் 2.5 வருடம் எடுத்துக்கொள்கிறது. பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் சூரியனை இந்த சனி கிரகம் சுற்றி வருவதற்கு ஒரு முறை ஒரு ரவுண்ட் வருவதற்கு 27 வருடம் ஆகிறது. அதனால்தான் ஒவ்வொரு ராசிக்கும் அது 2.5 வருடம் என்று 12 ராசிக்குள் 2.5 வருடம் அது மெதுவாக நகர்ந்து அந்த ஒரு ரவுண்டை முடித்துவிடும் அந்த சனி கிரகம். அப்போ ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகருவதற்கு மட்டும் அது 2.5 வருடம் எடுத்துக்கொள்கிறது. அவ்வளவு மெதுவாக சுற்றும், ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடிய மெதுவாக சுற்றும் கிரகம் சனி கிரகம். எனவே அது எந்த ராசிக்குள் இப்பொழுது மார்ச் 29ஆம் தேதி நகர்கிறது என்பதை பார்ப்போம். மீன ராசிக்குள் நகர்கிறது. இவ்வளவு நாள் கும்ப ராசிக்குள் தன்னுடைய சொந்த ராசிக்குள் இருந்தது. பலமாக தன்னுடைய சொந்த வீடு சனியுடைய ரொம்ப நீளமான சூரியனை விட்டு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வீடு மகரமும் கும்பமும் அந்த அவருடைய வீட்டில் கடந்த 5 வருடமாக சொந்த வீட்டில் சனி இருந்து கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் பல்வேறு வகையான துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து அது குரு மாபெரும் சுபகிரகமான குருவுடைய வீட்டிற்கு மீனராசி குருவுடைய வீட்டிற்குள் சனி நுழைகிறார். எப்பொழுது என்றால் 2025 மார்ச் 29 சனி பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே உண்மையானது. அதுபடி நடக்கும் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மட்டுமே, கிரக நகர்வுகள் மட்டுமே உண்மையானது. வாக்கிய பஞ்சாங்கம் முற்றிலும் தவறானது. எனவே இந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சி சரியானது. இது மார்ச் 29ஆம் தேதி வானத்தில் நிகழ்கிறது. இரவு 11 மணிக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறது. கும்பராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பலமாக இருந்த அந்த சனி அது குருவுடைய வீட்டில், ஒரு கோயில் போன்ற குருவுடைய வீட்டில் உள்ளே நுழைகிறது. சரி, இந்த சனி 2.5 வருடம் அடுத்து இந்த மீன ராசிக்குள் இருக்க போகிறது. அதில் இப்பொழுது நான் இந்த வீடியோவில் மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 2.5 வருடம் என்பதை நான் தெளிவாக விளக்குகிறேன். மேச ராசி என்பது செவ்வாயுடைய ராசி, செவ்வாய் கிரகத்துடைய ராசி மேசம். இந்த மேச ராசிக்கு இவ்வளவு நாள் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த சனி, ஒரு வகையில் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த சனி இப்பொழுது விரய சனியாக, 7.5 சனி தொடக்கமாக விரய சனியாக வருகிறார். சனி ராசிக்கு முன்பு 2.5 வருஷம் இருக்கும் பொழுது 7.5 சனி தொடங்கிவிடும். ராசிக்குள் இருக்கும் போது ஜென்ம சனி, ராசியை விட்டு நகரும் போது விளங்கும் பொழுது பாத சனி. அப்போ 7.5 சனி இந்த மேச ராசிக்கு தொடங்குகிறது. 7.5 சனி காலம் தொடங்குகிறது மார்ச் 29ஆம் தேதி இரவு 11 மணி முதல். சரி, 7.5 சனியில் எடுத்த உடனே இவர்களுக்கு பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது. ஏனென்றால் முதல் 2.5 வருஷம் இந்த மேச ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தில்
விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயம் என்பது என்ன? பொருள் விரயம், பணம் விரயம், அனைத்தும் விரயம். விரயங்கள் ஏற்படுறது, செலவு ஆகிறது. அப்போ என்ன செய்வார் இந்த 2 வருடம் இந்த சனி என்றால்? பணம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுப்பார். பணத்தை கொடுத்து செலவு செய்ய வைப்பார். பணம் இல்லாத மனிதர்களுக்கு பணத்தை கடனாவது வாங்க வைப்பார். பணத்தை கடன் வாங்கியாவது பணத்தை வாங்கி அதை செலவு பண்ண வைப்பார். பணம் இருக்கிற மனிதனுக்கு, நிறைய கோடி கோடி பணம் இருக்கிற மனிதனுக்கு பணத்தை இருக்குது, அதனால இருக்கிற பணத்தை செலவு பண்ண வைப்பார். பணம், பொருள் எல்லாத்தையும், சொத்து இதெல்லாமே விரயம் பண்ணுவார். எனவே இந்த கிரகம் விரயஸ்தானத்தில் இருப்பதால் அவர்களுக்கு விரயங்கள் ஏற்பட போகிறது, செலவுகள் ஆக போகிறது. பணம் இல்லாதவர்களுக்கு பணம் வந்து செலவாகும், பணம் இருப்பவர்களுக்கு பணம், பொருள் எல்லாம் விரயமாகக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் பணம் வருபவர்கள், பணம் வரக்கூடிய இந்த மேசராசிக்கு பணம் இல்லாதவர்களுக்கு பணம் வரப்போகிறது. அது கடன் பட்டாவது ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். அந்த பணத்தை அவர்களால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. நான் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அது முடியாது. அது எப்படியாவது அந்த சனி கிரகம் செலவு செய்ய வைத்துவிடும். ஏனென்றால் அடுத்த 2.5 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டும். உங்க ராசிக்குள் ஒரு மாபெரும் இருள் மேச ராசிக்குள் நுழைய போகிறது அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு. அதற்கு இப்பொழுதே எல்லாமே செலவு பண்ணி, வந்த பணத்தை எல்லாமே நம்ம செலவு பண்ணி ஒண்ணுமில்லாமல் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் உள்ள நுழைப்பதற்காகவே இப்பொழுது பணத்தை கொடுத்து செலவு செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து இந்த 2 வருஷம் இந்த மேச ராசிக்கு செய்யும். அதிலும் குறிப்பாக எதற்காகலாம் செலவு செய்ய வைக்கும்? 3ஆம் இடத்தை பார்க்கிறது, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்ப குடும்பத்துக்காக செலவு செய்ய வைக்கும். அதற்கடுத்து அந்த வீட்டில் பணஸ்தானம், பணத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக ஒரு முதலீடு போடலாமா, வேறொரு நிறுவனத்தில் ஒரு புதிய முதலீடு போடலாமான்னு ஒரு பண ஆசைக்காக திரும்பி மீண்டும் செலவு பண்ணி பணத்தை செலவு செய்ய வைப்போம், விரயத்தை ஏற்படுத்தும். அதற்கடுத்து நேரடியாக 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நோய் சம்பந்தப்பட்ட செலவுகளை செய்ய வைக்கும். நோய், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தேவையில்லாத செலவு 6ஆம் இடம். கடன் வாங்கியாவது செலவு செய்ய வைக்கும். 6ஆம் இடம் வந்து கடனை வாங்கக்கூடியது, நோய், எதிரி, கடன். அப்ப எதிரிகளுக்காக செலவு செய்ய வைப்பது, நோய்க்காக செலவு செய்ய வைப்பது, கடனுக்காக செலவு, கடன் வாங்கி அதை செலவு செய்வது, இது போன்று 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர் ராசிக்கு இது போன்று எதிரி, கடன் இதுக்கெல்லாம் செலவு செய்ய வைக்கும் வேலையை செய்வார். அதற்கடுத்து 10ஆம் பார்வையாக தன்னுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். தந்தை சொத்துக்காக செலவு செய்ய வைப்பது, தந்தை சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் செலவு செய்ய வைப்பது, இது போன்று செலவுகளை இவர் செய்து கொண்டே இருப்பார். பணம் வரப்போகிறது, செலவாக போகிறது. பணம் இருப்பவர்களுக்கு அந்த இருக்கும் பணம் செலவாக போகிறது. இது மாதிரி விரய சனியாக செயல்படுவார். அதனால் விரய சனி அவர்களை பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காது. பணமும் வரும், ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து செலவு பண்ணுவார்கள். எதுவுமே இல்லாத நிலையை கொண்டு வரும். இந்த 2 வருஷத்துக்கு எல்லா பணத்தையும் முழுவதுமாக செலவு செய்துவிட்டு அடுத்து நகரக்கூடிய 2.5 வருஷம் கழிச்சு அவர்கள் இவ்வளவு பணம் வந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு என்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பிற்காகவே இப்பொழுது பணத்தை கொடுத்து செலவு செய்ய வைக்கும் வேலையை இந்த மேச ராசிக்கு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்க்க போகும் ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இவ்வளவு நாள் 10ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்பொழுது தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். இப்பொழுது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு நகருகிறார். இது ஒரு வகையில் மிகவும் சிறப்பானது. 27 வருடம் ஒரு சுற்று எல்லா ராசிக்குள் அது 2.5 வருஷம் நகர்ந்து வரக்கூடிய அந்த சனி கிரகம் 27 வருஷத்துல அந்த 2.5 வருஷம் மட்டும்தான், மொத்தம் 30 வருஷம், 12 2 30. இதுல 27 வருஷம் அது நல்லது செய்யக்கூடிய நிலையில் அந்த அளவுக்கு செய்யாத ஒரு சனி கிரகம் இந்த ரிஷப ராசிக்கு ஒரு முறை மட்டும் 2.5 வருஷம் மட்டும் லாபஸ்தானத்தில் இருப்பார். அந்த லாபஸ்தானத்தில் 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வரும் அனைத்து ராசிக்கும். அப்ப லாபஸ்தானத்தில் இருக்கும் அந்த சனி அவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செயலை செய்ய போகிறார். அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த சனி கிரகத்துடைய இந்த சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி லாப சனியாக வருகிறது. அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வருகிறது. அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 வருடம் அவர்களுக்கு லாபங்களை சனி ஒரு வகையில் அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சனி
சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு லாப சனியாக லாபத்தை கொடுக்க போகிறார். இது மிகவும் ரிஷபராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி, அந்த 2.5 வருடம் மட்டும் 27 வருடம் அந்த அளவுக்கு சிறப்பு நல்லது செய்ய மாட்டார். அந்த 2.5 வருடம் மட்டும் லாபஸ்தானத்தில் இந்த ரிஷபராசிக்கு இப்போ சனி நல்ல பயிற்சியாக லாபஸ்தானத்துக்கு நகருகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்கள் சந்தோஷமான காலமாக இருக்கிறது. எனவே இது இந்த பயிற்சி லாபத்தை எவ்வளவு கொடுப்பார்? 40% கொடுப்பார். ஏனென்றால் ராசி பலன் 40% தாண்டி கிடையாது, 30 முதல் 40% தான். மீதி எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகம், உங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த், அந்த பிறந்த நேரம், அதை வைத்து லக்னம் கண்டுபிடித்து ஒரு ஜோதிடர் லக்னத்தை கண்டுபிடித்து அந்த லக்னத்திற்கு, லக்னம் என்றது உங்களுடைய மூளை, உங்க மூளையை இயக்கக்கூடிய, உங்க உடம்பை இயக்கக்கூடிய அந்த கிரகம், அந்த லக்னத்திற்கு இப்போ யோக தசா காலங்கள், யோக கிரகங்கள் உங்களை இயக்குகிறதா என்பதற்கு மீதி 60% பலன் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உள்ளது, பிறந்த நேரத்தில் உள்ளது. பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருந்தால் மீதி 60% பலன் அங்கேயும் யோக காலமாக இருந்தால் இந்த ரிஷப ராசிக்கு அந்த பிறந்த ஜாதகத்திலும் அவர்களுக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் அடிப்படையில் அவர்களுடைய ஜாதக கட்ட அடிப்படையில் அவங்களுக்கு யோக காலமாக அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த ரிஷப ராசியுடைய காரருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யோக காலமாக மீது 60% பலனும் நன்றாக இருந்தால், கூடுதலாக இந்த 40% பலன் சனி லாபஸ்தானத்துக்கு வருகிறார். இரண்டும் சேர்த்து 100% பெரிய வளர்ச்சி இருக்கும், பெரிய நன்மை இருக்கும். அங்கு எதிரியுடைய கிரகத்துடைய காலமாக இருந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பிரச்சனைக்குரிய கிரகம் எதிரி கிரகத்துடைய காலம் அங்கு பாவத்துவமான எதிரி கிரகத்துடைய பாவத்துவம் பெற்ற அந்த கிரகத்துடைய காலம் அவருடைய ஜாதக கட்ட அடிப்படையில் வந்திருந்தால் அவர்கள் நடக்குமே. ஆனால் இந்த சனி 40% மட்டும் லாபத்தை தருவார். மீது 60% எதிரியுடைய காலத்தில் பிறந்த ஜாதகப்படி இருப்பதால் அவர்களுடைய 60% நன்மை ஏற்படாது, 40% மட்டுமே நன்மை ஏற்படும். எனவே பிறந்த ஜாதகத்தில் தான் மீதி 60% பலன் உள்ளது, இது 40% பலன் மட்டுமே அதிகபட்சமாக. எனவே இவர் லாபஸ்தானத்திற்கு அவர் அதிகமான ரிஷபராசிக்கு லாபத்தில் வருவது மிகவும் நல்லது. அவர் தன்னுடைய லாபங்களை சிறப்பாக செய்வாரா? அது எந்த அளவு அந்த லாபத்தை 40% வரப்போகிறது, அந்த லாபம் அது எந்த அளவுக்கு அந்த லாபத்தை அவர் பயன்படுத்துவார் என்பது அவருடைய பிறந்த ஜாதகத்தில் பிறந்த நேர அடிப்படையில் அவருடைய யோக தசாபக்தி இருக்குதா என்பதை ஜோதிடரிடம் நீங்கள் போய் சென்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சனி 40% பணம் தருவதை நீங்கள் எப்படி அதை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை தெரியும். நல்லதுக்காக பயன்படுத்த போகிறீர்களா இல்லை கஷ்டத்திற்காக பயன்படுத்த போகிறீர்களா என்பது மீதி 60% பலன் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இப்பொழுது வானத்தில் மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை சொல்லிவிட்டேன். இது 40% பலன் மட்டுமே. உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் நீங்கள் எனக்கு அனுப்பினால் மீதி உங்களுக்கு யோக தசாபுக்தி உங்கள் லக்ன அடிப்படையில் உங்கள் லக்னத்தை கண்டுபிடித்து யோக தசாபுக்தி உங்களை யார் மீதி 60% பலனை செய்யக்கூடிய கிரகங்கள் யார், அது நல்ல கிரகமா தீய கிரகமா என்பதை அதையும் 100% பலனாக சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.